என்னது நாமக்கல் பக்கத்துல சொர்க்கம் இருக்கா? அப்படி தாங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாங்க, ரீசெண்டா வந்து நம்ம கொல்லிமலையை தான் விசிட் பண்ணியிருந்தோம். நாங்க ஒரு 2 பேரும் மலைவீடு ரெசார்ட்ல தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து காலையில ஆகாய கங்கை ஃபால்ஸ் பார்க்க போயிட்டோம். போற வழியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூலிகை சூப்பு, கூழ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே போனோம். அப்படியே நீங்க ஓரளவு கஷ்டப்பட்டு ஒரு 2200 படிக்கட்டை கடந்து வந்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய ஃபால்ஸ் தாங்க ஆகாய கங்கை. தமிழ்நாட்டில் உள்ள பெஸ்டான ஃபால்ஸ்ல இதுவும் தாங்க ஒன்று. அங்கே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அரப்பளீஸ்வரர் டெம்பிளுக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு விசிட்டிங்கை போட்டு கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா மூலிகை பொருட்கள் விற்கக்கூடிய இடங்கள்லாம் இருந்துச்சு. அங்கே என்ன ஏதுங்கிறதெல்லாம் விசிட் பண்ணிட்டு அப்படியே நம்ம எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. அப்படியே நம்ம எட்டுக்கை அம்மன் கோவிலையும் விசிட் பண்ணிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம அருவிக்கு வந்தாச்சுங்க. இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியான ஃபால்ஸ் தான், பட் இதுலேயுமே என்டர்டைன்மெண்ட் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பழங்குடியினர் சந்தைக்கு வரலாம். இங்கே ஏகப்பட்ட மலைகளே கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் இருக்குங்க. அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸுமே ரொம்ப ஃபேமஸான கடையும் இருக்கு.